சிக்னேச்சர் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜேபி பிரிட்டா இயக்கத்தில் நடிகர்கள் பாரதி ராஜா, வடிவுக்கரசி, நட்டி, சுரேஷ் மேனன், ரியோராஜ், சாண்டி, யோகி பாபு, ஆதிரை, கனிகா, லவ்லின் சந்திரசேகர், மைம் கோபி, விஜய் சந்திரசேகர், ஆடுகளம் நரேன், சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாரும் நடித்து வெளியான படம் தான் நிறம் மாறும் உலகில். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, வாழ்க்கையில் அம்மா எவ்வளோ முக்கியங்கிறத 4 கேரக்டரோட வாழ்க்கையில் நடந்ததை வச்சு யோகி பாபு விவரிக்கிறாரு. முதலாவதாக நட்டி மும்பையில் தாதாவாக இருக்கார். அவர் அடிக்கடி விபச்சார விடுதிக்கு போகிறாரு. அங்கே பெண்கள் ஒரு வினோதமான செயலை செய்கிறாங்க. அது என்னங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேரக்டரோட கதை. செகண்ட் என்னென்னா, திருத்தணி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பாரதி ராஜா, வடிவுக்கரசி 2 பேரும் மகன்கள் தர பணத்தில் வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. பெற்ற தாய் தந்தைக்கு அந்த மகன்கள் திரும்ப என்ன செஞ்சாங்கங்கிறது 2வது கதை. 3வது நாகப்பட்டினம் மீனவ கிராமத்தில் சின்ன வயசுலேயே அப்பா இழந்து அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்து வரும் ரியோராஜுக்கு அம்மா ஆதிரை தான் உலகன்னு வளர்ந்துட்டு வருவார். அவங்க அம்மா மகனை எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன நடந்தது? அதுக்கப்புறம் 4வதாக சென்னையில் யாருமே இல்லாமல் அனாதையாக இருப்பார் சாண்டி. அவர் சொந்தமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். அவருக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் துளசி அவங்களுக்கு அம்மாவை வருவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? இப்படிங்கிற 4 பேரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வெளியான இந்த படம் உண்மையிலே பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்க வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தாய் என்பவள் எப்படி நிபந்தனையற்ற அன்பை தராங்கங்கிறத இந்த படத்தில் 4 கேரக்டர் வச்சு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் இயக்குனர் ஜேபி பிரிட்டா. ஒவ்வொரு கதைக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது என்றாலும் இந்த 4 கதைகளும் அம்மாங்கிறத மையப்புள்ளியாக வச்சு இயக்கியிருப்பார். அதே போல் இதில் நடிச்சுள்ள பாரதி ராஜா, வடிவுக்கரசி, நட்டி, ரியோராஜ், சாண்டி எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு துணையாக சுரேஷ் மேனன், ரிஷிகாந்த், விக்னேஷ்காந்த், மைம் கோபி, ஆடுகளம் நரேன் இவங்களும் சிறப்பான பங்களிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த 4 கதைகளையும் ரசிகர்களுக்கு சொல்லும் டிடிஆர் கதாபாத்திரத்தில் வரவர் தான் நம்ம யோகி பாபு. அவர் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவர் கூட லவ்லின் சந்திரசேகரும் சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பார். மல்லிகா அர்ஜுன், மணிகண்ட ராஜா ஆகியோரோடது ஒளிப்பதிவில் படம் பளிச்சிட வைக்குது. தேவ் பிரபாகர் இசையும் பாடல்களும் பின்னணி ராகமும் ரசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, கதைக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் தலைப்பு வச்சுருக்காங்க. 2.5 மணி நேரத்தில் 4 கதைகளை ஒரே டிராவல் அனுபவமாக ரசிகர்களுக்கு கொடுத்துள்ள போதும் 4 கதைகளுமே சோகத்தில் புழிஞ்சு எடுத்துடுச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நிறம் மாறும் உலகில் ஒரு சோக கீதம் தான். ஆனால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னோட ஸ்கோரிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் தேட்டரில் பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.